வணக்கம். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கூட இல்ல. ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. நேரமே இருக்க மாட்டேங்குது. ஷார்ட்ஸ் எடுக்கவே நேரம் இல்ல. லாங் வீடியோ எடுக்க சுத்தமாவே நேரம் இல்ல. எங்க ஊர்ல மழை பெய்யுது. உங்க ஊர்ல மழை பெய்யுதான்னு சொல்லுங்க. மழைன்னா அப்படியே ஆறு வெள்ளம்லாம் ஓடல. சும்மா கொஞ்சமா. இன்னைக்கு மட்டன் போட்டு சேப்பங்கிழங்கு குழம்பு செய்ய போறேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த குழம்புல புளியும் இருக்கும், தேங்காவும் இருக்கும். 2ம் போட்டு தான் செய்வாங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நான் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. சமையல் பார்த்துட்டே இருக்கும்போதே மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணது வந்துச்சு. அது என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது அந்த தேங்காய் துருவுவோம் இல்லையா? அந்த தேங்காய் துருவி மிக்ஸியில் போட்டு நம்ம துருவி எடுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு இது வாங்கினேன். இது வாங்கி மொத்தமாக துருவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வாங்கினேன். சரி பொரியல் பண்ணும்போது அப்பப்போ போட்டுக்கலாம். நம்ம அந்த நேரத்துக்கு அரைக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு மூளை வேலை செஞ்சது. அதை மொத்தமாக தேங்காய் மிக்ஸியில் போட்டு துருவியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கலாமே. இதை வேற எதுக்கு தனியாக வாங்கினேன்னு தெரியல அப்படின்னு தோணுச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். கடலை எண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் தாளிக்க போட்டிருக்கேன். மற்றபடி எதுவும் போடலை. கடுகு உங்களோட விருப்பம். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். ஆனால் நான் போடலை. நான் அது கருப்பாகிறதுக்கு முன்னாலேயே வெங்காயம் போட்டுருவேன். அது அந்த காஞ்ச மிளகா கருப்பானா அது என்னவோ பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. நாங்கள் எல்லாம் சென்னையில் காஞ்ச மிளகா தான் சொல்லுவோம். நீங்கள்லாம் வரமிளகான்னு சொல்கிறீங்க. இதை நான் 2மே ஒன்று தான்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. வரமிளகானா என்ன, காஞ்ச மிளகானா என்ன அப்படின்னு. இன்னொரு அடுப்பில் மட்டன் செட்டிநாடு சுக்கா. அது நான் ஜாஸ்தி மசாலா போடல. எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் போதும். குழம்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் போதும். இது நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நல்லா வதக்குனா தான் அது குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதுவும் வதக்குங்க, நல்லா வதங்கணும். எப்பயும் போல் நான் சர்க்கரை 1/4 ஸ்பூன் போடுவேன். அதை போட்டுட்டேன். அதை காட்டலை. ஏற்கனவே நான் என்னோடய சமையலில் சர்க்கரை இருக்குன்னு சொன்னதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, சுடு தண்ணியில் சர்க்கரை போடுவீங்களா அப்படின்னு. அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க விளையாட்டாக தான் கேட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குழம்புல இஞ்சி பூண்டும் போடணும், புளியும் போடணும், தேங்காயும் போடணும். குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இது எங்கள் சைடு செய்கிற சமையல். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு என்ன சமையல்னு கேட்டாங்க. நான் இது சிக்கனில் செஞ்சுருந்தேன். அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், மட்டனில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. அவங்களுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன். சரி, இதை வீடியோ எடுத்து போட்டுடலாம், விருப்பப்பட்டவங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால தான் நான் வீடியோ எடுத்தேன். நான் கறி போடும்போதே எந்த காய் சேர்க்குறேனோ அதை கூடவே போட்டுருவேன். அது சரியாக வெந்து வந்துடும். அதே மாதிரி நான் மட்டன் குக்கரில் வேக வைக்கல. எனக்கு சமைக்கும் போதே அது ஸ்லோவில் வச்சு ஹையில் வச்சு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்தால் கூட நான் அப்படியே சமைச்சிருவேன். அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் 2மே குக்கரில் வைக்கல, அப்படியே தான் சமைச்சேன். குழம்புல கொஞ்சம் கொழுப்பு இருக்குது, எலும்பு இருக்குது. எலும்பு போட்டால் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொழுப்பு என்னோடய வாழ்க்கையில் நான் வாங்கினதே கிடையாது. இன்றைக்கி தான் தடவையாக வாங்கியிருக்கேன். சுக்காக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் வெறும் கறியாக போட்டிருக்கேன். என்ன இந்த காய் போட்டால் நல்லா இருக்குமா, ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம புளி போடுறதுனால கரெக்டாக இருக்கும். காய் ரொம்ப வழவழப்பு தன்மை இருக்காது, தனித்தனியாகவே இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு 2, 3 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடுவேன். அது கொஞ்சம் டைம் எடுத்து வெந்தால் கரெக்டான நமக்கு தேவையான ஒரு இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ரெண்டுமே ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் நாம் எதுவும் போடலை. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். என்னோடய மிளகாத்தூள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, மிளகாத்தூள் தனியாக இருக்கும், தனியாத்தூள் தனியாக இருக்கும்னு. இது நான் புளி போடுறதுனால தனியாத்தூள் சேர்க்குறேன். இதுவே நான் வெறுமனே தேங்காய் மட்டும் போட்டு சிக்கன் குழம்பு செய்கிறேன் அப்படின்னா தனியாத்தூள் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய சமையலில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன். சுக்காக்கும் இதே தான், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியாத்தூள் நான் அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு நான் தனியாக மசாலா ஃப்ரை பண்ணி, செட்டிநாடு மசாலா தனியாக ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதைத்தான் நான் இந்த சுக்காவில் போட போகிறேன். அந்த மட்டன் சுக்கா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடு மசாலா போட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. எப்பயும் போல் நம்ம செஞ்சுட்டு செட்டிநாடு மசாலா மட்டும் நீங்கள் வாங்கி கூட போட்டுக்கலாம். வீட்டில் ஃப்ரை பண்ணியும் வச்சுக்கலாம். நான் வீட்டில் நிறைய கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கிறதுனால எல்லாத்துலேயும் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இதெல்லாமே நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். செட்டிநாடு மசாலா போட்டு சுக்கா பண்ணிங்கன்னா சிக்கனும் மட்டனும் ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மஞ்சள்தூள் போடலை, அதுவும் இதோட சேர்த்து போட்டுட்டேன். இதுவும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்லோவில் வச்சிடலாம். அது நல்லா வெந்தும் வந்துடும். அந்த நம்ம போட்ட மசாலா எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஏதாச்சும் குறைகள் நிறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு எப்படி சமைக்க வருமோ அது மாதிரி தான் நான் சமைச்சிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் கொஞ்ச நாளாக மட்டன் சாப்பிடாததுனால எனக்கு இது இப்போது சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அச்சோ, சாப்பிட முடியலையே அப்படின்ற வருத்தம் இருக்குது. ஆனால் செமையாக இருக்கும். இதை நீங்கள் நான்வெஜ் சேர்க்காம, சிக்கன் மட்டன் சேர்க்காம கூட வெஜ்ஜில் காய்கறி போட்டு சமைச்சா கூட இதே டேஸ்ட்டு வரும். நான் சமைச்சு சாப்பிட்ருக்கேன். செஞ்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் காய்கறி போட்டு கூட செஞ்சு பாருங்கள். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்லோவில் வச்சதுனால கறி நல்லா வெந்து எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. கடைசியாக நான் கொஞ்சம் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் போடுறேன். அப்போ தானே அந்த சுக்காக்கு பெப்பர் சுக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான அந்த பெப்பர் போட்டால் தான் வரும். அதனால் அதுவும் போட்டாச்சு. ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கா குழம்பு? நல்லா அந்த மிளகாத்தூளோட கலர் சூப்பராக வரும். ரெட் கலரில் இருக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி நம்ம அதிகமாக கொதிக்க விட மாட்டோம் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டேன். இறக்கிடுவேன் கொஞ்சம் நேரத்தில். தேங்காயில் நான் முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாம் எதுவுமே போடலை. நான் புளி போடாமல் செஞ்சுருந்தா இதெல்லாம் போட்டு அரைச்சிருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முந்திரி போட்டு அரைச்சி